தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாளான இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் முடிவுகள்லாம் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணிலிருந்து எல்லாம் எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல தபால் வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கி இருந்தது. அதில் தற்போது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வந்து 9 மணியை கடந்துட்டோம். 9:10 அப்படின்ற நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் தபால் வாக்குகளினுடைய நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டு ஃபர்தராக கொஞ்சம் சில விஷயங்கள் பேசலாம். இதில் முதலாவதாக தற்போது வரைக்கும் ஒவ்வொரு சேனல்ஸ் அடிப்படையிலும் அவங்க உள்ளேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து தற்போது தகவல்கள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தாலும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல நான் தேர்தல் ஆணையத்தினுடைய அப்டேட் என்னவாக இருக்குது அப்படின்னு நான் இப்போது இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தப்போ ஒரே ஒரு தொகுதி மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு தொகுதியிலையும் தாவேகா தான் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பக்கத்தில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். பட் இதில் உள்ளுக்குள்ளேருந்து வர்ற கள நிலவரங்கள், கள தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ 234 தொகுதிகளில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல முதற்கட்டமாக இப்போ வரைக்கும் ஒரு 96 தொகுதிகள் வரைக்கும் அதனுடைய நிலவரங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த 96 தொகுதிகளினுடைய நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் 38 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்கிறாங்க. இதில் தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த செகண்டில் அதிமுக 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து 30 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. திமுக தற்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு 3வது இடம் போயிருக்கிறாங்க. இதில் தொடங்கும் பொழுது திமுக 1வது இடத்துல இருந்தாங்க, 2வது இடத்துல அதிமுக, 3வது இடத்துல தாவேகா இருந்தது. இப்போ நிலவரம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ தாவேகா முதலிடத்தில் 38 தொகுதிகளில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 30 தொகுதிகளில் முன்னிலை, அண்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 28 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. இதில் நாம் தமிழர் கட்சி இன்னும் எந்த ஒரு கவுண்ட்டும் வரல, எந்த தொகுதிகள்லையும் முன்னிலை அப்படிங்கிறது வரல. ஸோ இதில் பிரதானமாக இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் போகும்போது இதில் நம்ம சில நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை சில முக்கியமான தொகுதிகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் பெரம்பூர் தொகுதி, அதாவது விஜய் அவர்கள் நிற்பதன் மூலமாக பெரம்பூர் தொகுதி கவனிக்கப்படுது இல்லையா? ஸோ பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முன்னிலை வகிக்கிறாரு. இதில் தாவேகாவினுடைய இன்னொரு வேட்பாளர் ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், அவர் தியாகராய நகரில் அவர் முன்னிலை வகிக்கிறாரு. இதில் ஸ்டாலின் தொகுதியினால குளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இருந்த சுச்சுவேஷனில் தற்போது கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் 2வது இடத்துல தாவேகா வேட்பாளர் 2வது இடத்துல இருந்தார். அவரு இப்போ முன்னிலை வகிக்கிறாரு. கொளத்தூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவு அப்படிங்கிறது தற்போதைய தகவலாக இருக்கு. இது போக இன்னும் மற்ற தொகுதிகள் பார்க்கும் பொழுது இப்போ ஸ்ரீபெரும்புதூராக இருக்கட்டும், அங்கே தாவேகா முன்னிலை வகிக்கிறாங்க. நிறைய இடங்களில் தாவேகா முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறது தற்போது கொஞ்சம் முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு அப்டேட்டாக 44 இடங்களுக்கு முன்னேறி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். அதிமுக 31 தொகுதிகள் நம்ம பேசும்போது 31 தொகுதிகள் வந்து 2 தொகுதிகள் பெற்று 2வது இடத்துல முன்னிலை வகிக்கிறாங்க அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணி 3வது இடத்துல இருக்கிறாங்க 27 தொகுதிகளாக. அண்டு நாம் தமிழர் ஒரு இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட நிலவரங்கள் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. இதில் வந்து தபால் வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணப்படும். தபால் வாக்குகள் அப்படிங்கிறது இப்போ வெளியூர்களில் இருக்கிறவங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம், இந்தியாவில் வேறு மாநிலங்களில் இருக்கலாம், இந்தியாவை விட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், அவங்களாமே தபால் வாக்குகள் மூலமாக தங்களோட வாக்குகளை பதிவு பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு எழுதப்படாத ஒரு விதின்றது இல்லை, ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது தபால் வாக்குகளில் யார் முன்னிலை வராங்களோ மேக்சிமம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போது தாவேகா 45 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. முதல் தேர்தலை விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுறாரு. முதல் தேர்தல்லையே ஒரு ட்ரிமாண்டஸான ஒரு ஆதரவு அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த தபால் வாக்குகள், அதுவும் தற்போதைய இந்த கட்டம் வரைக்கும் தாவேகா முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. இதில் எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறாரு. அவர் 5520 வாக்குகள் அப்படிங்கிற அந்த கவுண்டோட முன்னிலை வகிக்கிறாரு. 2வது இடத்துல பொறுத்த வரைக்கும் தாவேகா இருக்கிறாங்க. அங்கேயும் பாருங்கள் தாவேகா தான் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. 3வது இடத்துல தான் திமுக இருக்குது. அதில் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 1617 வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல தாவேகா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காட்பாடி தொகுதியில் வேல்முருகன் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவங்களும் கூட அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கிறதாக பார்க்கப்படுது. அண்ட் நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தொகுதி
தொகுதி அது அவங்களும் கொஞ்சம் பார்த்து கவனிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கே நேரு பின்னடைவை சந்திக்கிறாரு, நாசர் பின்னடைவை சந்திக்கிறாரு, ஜெயக்குமார் வந்து அவரும் கொஞ்சம் 7 வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல 7 தொகுதிகள் அப்படின்ற இடத்துல 7 வாக்குகள்ன்ற இடத்துல முன்னிலை இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. விஜய் பெரம்பூரில் 6000 சில சொச்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் கோகுல இந்திரா 2208 வாக்குகள் பின்னடைவு, PV ரமணா திருவள்ளூரில் 600 வாக்குகள், திண்டுக்கல் சீனிவாசன் அவரும் 2844 வாக்குகள். ஸோ விஜய் வந்து பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் முன்னிலையிலே இருக்கிறாரு. திருச்சி கிழக்கில் பொறுத்த வரைக்கும் அவர் 3870 வாக்குகளை பெற்று கொஞ்சம் லீடிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. பிரேமலதா விஜயகாந்த் பின்னடைவில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அந்த சீமான் அவர் காரைக்குடியில் 840 வாக்குகள் இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வேட்பாளர்கள் இதில் தாவேக்காவிலிருந்து ராம்குமார், செல்வம், ராஜ்மோகன் இவங்கெல்லாமே முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்ன தொகுதிகள், அண்ணா நகர், சேப்பாக்கம், எழும்பூர், கொளத்தூர், மயிலாப்பூர் இந்த மாதிரியான தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தற்போது இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து பார்க்கப்படுது. காரைக்குடியில் சீமான் 840 வாக்குகள் சொன்னேன் இல்லையா, அங்கேயும் கூட தாவேக்கா முன்னிலை வைக்கிறாங்க. சீமான் 3வது இடத்துல இருக்கிறாரு. 2வது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குது. திமுக அலைன்ஸில் காங்கிரஸ் வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. சீமான் 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதில் நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்குது, தாவேக்கா 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதில் ஓவரால் பார்க்கும் பொழுது அதில் கவுண்ட் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்குது. 234 தொகுதியில் 113 தொகுதிகள் வந்து தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கிற நிலவரம் இருக்கும்போது 47 இடங்களில் தாவேக்கா முன்னிலை வகிக்குது, 34 இடங்களில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகிக்குது, திமுக 31 இடங்களில் முன்னிலை வகிக்குது, நாம் தமிழர் அதே ஒரு இடத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிலவரம் இப்படியாக இருக்குது. நம்ம இதில் தபால் வாக்குகள் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பிரதானமான ஒரு கவனிக்கப்படுற ஒரு விஷயம் தபால் வாக்குகளினுடைய நிலவரம். அதாவது ஓட்டு எண்ணிக்கையினுடைய ஸ்டார்டிங் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது இந்த ஆரம்பத்திலே நம்ம சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் சரியாக வருன்ற மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தபால் ஓட்டுக்களில் யார் முன்னிலை வராங்களோ அவங்களே தொடர்ந்து முன்னிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அதன் அடிப்படையில் தாவேக்காவினுடைய முன்னிலை ரொம்பவே கவனிக்கப்பட்டுருக்கு. இதில் வந்து புதிதாக வந்தவர்களுக்கு மக்கள் வந்து இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருந்தோம். ஒருவேளை அதன் அடிப்படையில் தாவேக்காவுக்கு புதுசாக வர விஜய்க்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம்னு நிறைய பேர் சொன்னதன் அடிப்படையில் இப்படியாப்பட்ட ஒரு நிலவரம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது. அண்ட் மோரோவர் இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டை கடந்து வேறு மாநிலங்களில் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற மக்களினுடைய பார்வை வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்குது. ஓவர்சீஸில் இருக்கிறவங்களுடைய பார்வை, வெளிநாடு வாழ் தமிழர்களினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னும் தொடர்ந்து என்னென்ன நிலவரங்கள் போயிட்டுருக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது நம்ம இதை பேசி இந்த முதல் அப்டேட்டை முடிக்கிற நேரம் 9:20. இந்த 9:20க்கு மறுபடியும் சொல்கிறேன், 119 இடங்களில் தபால் வாக்குகள் அப்படிங்கிறது எண்ணப்பட்டுருக்கு. அதில் 50 இடங்களில் தாவேக்கா முன்னிலை வைக்கிறாங்க, 37 இடங்களில் அதிமுக கூட்டணி 2வது இடத்துல தொடர்றாங்க. அண்ட் திமுக கூட்டணி 31 இடங்களில் 3வது இடத்தை பிடிக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரே ஒரு இடம் மட்டும் அவங்க இப்போதைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலவரங்கள் இன்னும் மாறக்கூடலாம். அண்டு அதிமுகலேருந்து திமுக மாறி இருந்த போடி நாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர் முன்னிலை வகிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்சி தாவலாக அவருடைய கட்சி தாவல் பார்க்கப்பட்டுச்சு. அவர் இப்போ போடி நாயக்கனூர் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில் 3244 வாக்குகள் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் கோகுல இந்திரா பின்னடைவு, PV ரமணா திருவள்ளூரில் அவர் ஒரு 3000 சொச்சம் வாக்குகள், திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வாக்குகள் வாங்கியிருக்கிறது. என்ன விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னிலையிலே இருக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் இதில் அடுத்து கீதா ஜீவன் அவர் தற்போது முன்னாள் அமைச்சர், அவங்க ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இப்படியாக ஒவ்வொருவரினுடைய நிலவரமும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டோடைய அவங்க இந்த என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்படியே ஐ தமிழோட இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.